die Artikel im Dativ in 3b und ergänzen Sie die Regal. இந்த ஆர்டிக்கல் உங்களுக்கு நாமினேட்டிவ் அக்யூசாட்டிவ்ல என்ன ஆர்டிக்கல் வரும்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? தெரியுமா, மறந்துச்சா? ஸோ நாமினேட்டிவ்ல வந்து மேஸ்குலினுக்கு டெரு, நாய்ட்ரம்க்கு தஸ், ஃபெமினினுக்கு டி, ப்ளூரலுக்கு டி. ஓகேவா? அக்யூசாட்டிவ்க்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? டேன். ஒன்லி மேஸ்குலின் மட்டும் டேருன்னு இருக்குது, டேனா மாறுது, மற்றதெல்லாம் சேம் அப்படியே தான். ஓகேவா? தென் டாட்டிவ். இப்போ வந்து டாட்டிவ் கேஸில் மேஸ்குலின்னு நாய்ட்ரம்க்கு வந்து டேம் யூஸ் பண்ணுவாங்க, டிஇஎம் டிஇஎம் டேம். ஓகேங்களா? ஃபெமினனுக்கு டேர் யூஸ் பண்ணுவாங்க, ப்ளூரல் வந்து டேன் போட்டு இங்கே என்ன நவுன் வருதோ அதுக்கு என் ஆட் பண்ணுவாங்க கடைசியில். சரிங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டாட்டிவ்ல என்ன ஆர்டிக்கல், ஸோ ஃபார் எதுக்கு எந்த இடத்துல வந்து டாட்டிவ் யூஸ் பண்ணுவாங்க, எந்த இடத்துல அக்யூசாட்டிவ் யூஸ் பண்ணுவாங்கன்னா ப்ரிப்போசிஷன்ஸ் வர்றது பொறுத்து தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் வந்துச்சுன்னா, இந்த ஃபார் ப்ரிப்போசிஷன் வந்துச்சுன்னா இந்த அக்யூசாட்டிவ் இது யூஸ் பண்ணுவாங்க. டாட்டிவ் வந்து மிட், இது மட்டும்தான் சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு ஒரு பிக்சர் அனுப்புகிறேன், நான் அதை நீங்கள் அப்புறமா செக் பண்ணுங்க. என்னென்ன ப்ரிப்போசிஷன்ஸ் வந்தால் டாட்டிவ், என்னென்ன ப்ரிப்போசிஷன்ஸ் வந்தால் அக்யூசாட்டிவ். சிலது வந்து ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணுறது எப்படி கண்டுபிடிக்கணும்னு அது கடைசியில் அப்புறமா பேசிக்கலாம். ஆனால் இப்போ வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது அக்யூசாட்டிவ் ப்ரிப்போசிஷன்ஸ், டாட்டிவ் ப்ரிப்போசிஷன்ஸ். சரிங்களா? இப்போதைக்கு அக்யூசாட்டிவ் ஃபார் பார்த்துட்டோம் ஆல்ரெடி போன லெசன்ஸ்லாம். இப்போ டாட்டிவ்க்கு வந்து என்ன ப்ரிப்போசிஷன்னா மிட். மிட்னா வித். சரிங்களா? எனக்கு ஏதோ பதில் சொன்னாதான் எனக்கு தெரியும். ஓகே. மேஸ்குலின் நாய்ட்ரம்க்கு என்ன வருது? டேம். ஃபெமினினுக்கு டெர். ப்ளூரலுக்கு டேன் போட்டு பக்கத்தில் என்ன வேர்ட் வருதோ அது வந்து என் ஆட் பண்ணும். ஸோ அதுவே இன்டெஃபினைட் ஆர்டிக்கல், அதுக்கு என்ன சொல்லுவோம்? ஐனம். ஸோ இங்கேயும் என்ன எண்டிங், எம் எண்டிங் வருது இல்லைங்களா? ஸோ இங்கேயும் எம் எண்டிங் வரும். இஎம் இஎம் எண்டிங் வருதா? ஐனம். ஐனம்னா ஏ ஆன், இங்கிலீஷில் ஏ ஆன்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து ஐனம் சொல்லுவோம். மேஸ்குலின் நாய்ட்ரம்க்கு வந்து ஐனம், ஃபெமினினுக்கு வந்து ஐனர், ப்ளூரலுக்கு எதுவும் வராது. அதே மாதிரி என்னுடைய அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்வீங்க? மைனம். ஸோ மைனம், மைனம், மைனர். ஸோ மைனர் முட்டர். வித் மை மதர் அப்படின்னா மிட் மைனர் முட்டர், வித் மை மதர். வித் மை ஃபாதர், ஐ ஸ்பீக் வித் மை ஃபாதர் அப்படின்னா இஷ் ப்ரெஷர் மிட் மைனம் ஃபாதர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளூரல் வந்துச்சுன்னா ஆக்சுவலி இங்கே என் இருக்காது, ஃப்ராய்ண்டர். மிட் மைனன் ஃப்ராய்ண்டர் அப்படின்னு வரும். ஆனால் இங்கே வந்து என் ஆட் பண்ணுன்றதுனால ஃப்ராய்ண்டன். சரிங்களா? ஸோ இங்கே மேஸ்குலினுக்கு என்ன வரும்? ஐனம். ஐனம். ஸோ மிட் டேம் இல்லை ஐனம் ஃப்ராய்ண்ட். இப்போ பாய்ஸ் எல்லாம் மேல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? ஃப்ராய்ண்ட். ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? ஃப்ராய்ண்டின். ஸோ மிட் டேம் ஃப்ராய்ண்ட் இல்லை மிட் ஐனம் ஃப்ராய்ண்ட். ஒரு ஃப்ரெண்டோட போகிறீங்க வித் த ஃப்ரெண்ட் அப்படின்னா மிட் டேம், வித் அ ஃப்ரெண்ட் அப்படின்னா மிட் ஐனம் ஃப்ராய்ண்ட். மிட் டேம் இல்லை மிட் ஐனம் டாக்ஸி. மிட் டர் இல்லை ஐனர், மிட் ஐனர் ஃப்ராய்ண்டின். ஸோ மிட் டேன்னு
இங்க வந்து எதுவுமே வராது. ஸோ மிட் டேன் இங்க வந்து ஐன் ஐனர் எதுவுமே வராது. ஓகேங்களா? மிட் ஆர்பைட்டன். ஸோ இங்க என்ன ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ மிட் வேம் ஃபேர்ஸ் லவ்ரா. ஸோ யாரோட லவ்ரா போனாங்க அப்படின்னா sie fährt mit einem Freund, மேல் ஃப்ரெண்டு, und einer Freundin, ஃபீமேல் ஃப்ரெண்டு. ஓகேங்களா? ஸோ இந்த இது பண்ணால் உங்களுக்கு புரிஞ்சிடும். டெலிஃபோனியரன் டி கொலிகின். ஸோ டெலிஃபோனியரனுக்கு என்ன சொல்லுவீங்க? இஷ் டெலிஃபோனியரர் மிட் ஸோ நான் என்ன பண்ணுவேன், டி கொலிகின்ன்றது ஃபீமேல், அதனால இங்க என்ன வரும், மிட் டேர் கொலிகின். சரிங்களா? அதே மாதிரி இது பண்ணுங்க. இஷ் மாக்க ஸ்போர்ட் மிட் தசுக்கு. தசுக்கு என்ன வரும்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். மிட் டெம் மேட்சன். மேட்சன்னா யங் கேர்ள்ஸ் எல்லாம் மேட்சன் அப்படின்வாங்க. டீனேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களெல்லாம் மேட்சன். ஸோ இஷ் மாக்க ஸ்போர்ட் மிட் டேம் மேட்சன். ஸோ டீ ட்ரிங்கன் டர் மன். இது எப்படி சொல்வீங்க? இஷ் ட்ரிங்கன் டீ மிட் ஐன் எல்லாம் வேணாம், இங்க டேர்ன்னு கொடுத்தாங்க, டேருக்கு பதிலா என்ன வரும்? மிட் டெம் மன். டர் மன் டெம் மன். ஆமா, டெம்மன். டெர்மன்ன்றது டெம்மன். ஓகே. அப்புறம் இங்க வந்து ஐனா ஐனரை அது நீங்க சொல்லணும். சரிங்களா? இஷ் பிரஷர் மிட் இங்க ஐன ஃப்ரைண்டின் என்னவா மாறுதுங்க? ஐனர். ஆமா, சரிங்களா? ஐனே ஃப்ரைண்டின்ன்றது இங்க வந்து ஐனர் ஃப்ரைண்டின். இங்க என்ன எண்டிங் வருது பாருங்க, இன்டெஃபினைட் ஆர்டிகல் DER வருதா? அதே சேம் எண்டிங் தான் இங்கேயும் ER எண்டிங் வருது. இங்க DEM வருதா? இங்கேயும் அதே EM எண்டிங் வருது. சரிங்களா? ஓகே. இஷ் lerne Deutsch mit கரெக்டா சொல்லுங்க. கரெக்டா தான் சொல்றீங்க, சொல்லுங்க. ஆஷாவா? யார் சொன்னது இப்போ? ஐனம். ஐன் வந்திருக்கு இல்லைங்களா, இங்க ஐன் வந்தா இங்க என்ன வரணும்? ஐனம். ஆமா. சோ இப்போ ஆர்பைட்டர். இஷ் ஆர்பைட்டர் மிட் ஐனம் ஃப்ரைண்ட். சோ இது செக் பண்ணிட்டாலே இது என்னவா மாறுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? இது டாட்டிவ் கேஸ் எந்த ப்ரிபோசிஷன் வந்தா யூஸ் பண்ணோம்? மிட். மிட் ப்ரிபோசிஷன் வந்தா டாட்டிவ் கேஸ் யூஸ் பண்ணோம். அக்குசாட்டிவ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஃபார் ப்ரிபோசிஷன்ஸ் வந்தா, ஃபார் ப்ரிபோசிஷன் வந்தா அக்குசாட்டிவ், மிட் வந்தா டாட்டிவ். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து ப்ரொனன்சியேஷன்ஸ். இப்போ SH அவங்க சொல்ற ப்ரொனன்சியேஷன் வந்து S சவுண்ட் வருதா இல்ல SCH சவுண்ட் வருதா?
ஸோ என்ன சவுண்ட் வந்துச்சு? SCH சவுண்ட் வந்து ஷ் சவுண்ட். ஓகே. இது டிஷ். என்ன சவுண்ட் வருது? டிஷ். SCH டிஷ். SCH சவுண்ட் வருது. ஷ் சவுண்ட். புஸ். S சவுண்ட். SN என்ன சவுண்ட் வருது? S சவுண்ட் வருது. ஓகே. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இங்கே நோட் டவுன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஷார்ல ஷார்லன்னா அது ஒரு ட்ரிங்க்ஸ். சரிங்களா? இது umlaut வரும். சரிங்களா? அப்புறம் டிஷ். புஸ். SN. ஓக்கு மேல umlaut போட்டுக்கோங்க. ஷார்ல. ஷார்லன்னா அந்த இந்த ஆப்பி ஃபிஸ் அந்த ட்ரிங்க் இருக்கு இல்லைங்களா? அந்த என்ன சொல்லுவாங்க? ஃபிஸ் ட்ரிங்க். ஆப்பி ஃபிஸ் அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ். ஓகே. Aussprache ST வாஸ் ஹோரன். இங்க கூட என்னது ST சவுண்டா இல்ல SCHT சவுண்ட் வருதா அப்படின்னு. STனா என்ன சவுண்டு, SCHT என்ன சவுண்டு? ஆக்சுவலி அங்க ஸ்பெல்லிங் STயா இருந்தாலுமே பட் சவுண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். இங்க என்ன ரூல் கொடுத்துருக்காங்கன்னா வேர்ட் அன்ஃபாங், அதாவது வேர்ட் பிகினிங்ல இல்லைன்னா சிலபிள் அன்ஃபாங், சிலபிள் கட் பண்ற இடத்துல பிகினிங்ல ST வந்துச்சுன்னா அது எப்பவுமே SCHT சவுண்டு தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட். ஸ்டார்ட் சொல்ல மாட்டாங்க. START இங்கிலீஷ்ல ஸ்டார்ட் அப்படின்வாங்களா, வெறும் ST சவுண்டு. ஆனா இதுல வந்து ஸ்டார்ட் SCHT ஸ்டார்ட். இல்லைன்னா ஃப்ரூஸ்டுக். ஸோ இங்க வந்து SCHT சவுண்ட் வரும். புரியுதா? ST ஸ்டார்டிங்லயோ இல்ல நம்ம ஃப்ரூஸ்டுக் எங்க பிரிக்கிறோமோ சிலபிளுக்கு ஸ்டார்டிங்ல வந்தாலுமே சரி SCHT சவுண்டு தான் வரும். நடுவுல எண்டிங்ல இல்ல நடுவுல பிரிக்காம இருக்கிற வேர்ட்ஸ்ல நடுவுல எல்லாம் வந்துச்சுன்னா நார்மல் சவுண்ட். ஃபெஸ்ட் லுஸ்டிக். அப்போ ST சவுண்ட். ST தான். லுஸ்டிக் ஃபெஸ்ட். ஏன்னா இது பிரிக்க முடியாது இல்லைங்களா? ஃப்ரூஸ்டுக் அப்படின்னா சிலபிள், இது பிரிக்கணும். ஃப்ரூஸ்டுக். ஆமா. ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா SCHT சவுண்ட் வரும். ஸோ நான் இப்போ ப்ளே பண்ணுறேன், நீங்கள் கேளுங்க. ஃபெஸ்ட். டீன்ஸ்டாக். ஸோ இதுவும் ST சவுண்ட் தான் வருது. ஸ்டேயன் என்ன சவுண்ட் வருது? ஸ்டேயன். ஸ்டேயன் கிடையாது, ஸ்டேயன். SCHT சவுண்ட். ஸ்டார்டிங்ல ST வந்தா கண்டிப்பா அது SCHT சவுண்ட்ல தான் நீங்க சொல்லணும். ஸ்டார்ட். ஸ்டார்ட்னா என்ன சவுண்ட் வந்திருக்கு? SCHT. நான் சொல்லியிருக்கேன் ஸ்டார்டிங்ல ST வந்தாலே SCHT சவுண்ட் தான் வரணும். ஸ்டார்ட். மைஸ்டன்ஸ். இது ST சவுண்ட் வருது.
Stress. SCST. Oops. ST. Vorstellen. SCST. Frühstück. SCST. Stimmen. SCST. Lustig. ST. Durst. ST. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரொனன்சியேஷன் கேட்டு பண்ணீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒஹின் கேஸ் தோ. ஸோ இந்த பேஜ் ஃபுல்லாகவே கிராமராக தான் இருக்கும், கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க சரிங்களா. ஸோ ein Arbeitstag wie immer hören Sie das Gespräch was machen Sie. ஸோ இது வந்து ஒர்க் டே ஆஸ் யூஷுவல். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா டாம் அண்ட் யூலியா வந்து கொலீக்ஸா இல்லையா சொல்லணும். Sie sind auf dem Weg nach Hause. வீட்டுக்கு போகிறாங்களா இல்லை ஒர்க் பிளேஸ்க்கு போகிறாங்களா. Sie sprechen über ihren Arbeitstag oder ihr Wochenende. அவங்க வந்து ஒர்க் டே பற்றி, அவங்களோட ஒர்க் டே பற்றி பேசுகிறாங்களா இல்லை வீக்கெண்டை பற்றி பேசுகிறாங்களா. Okay. So Tom und Julia sind Kollegen oder keine Kollegen? Keine Kollegen. Okay, Sie sind auf dem Weg nach Hause oder zur Arbeit? அவங்க ஆஃபீஸ்க்கு போகிறாங்களா வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்களா. அப்படியா. ஓகே. ஆக்சுவலி ஹவுஸே கிடையாது, ஆர்பைட்டு வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. ஓகே. Sie sprechen über ihren Arbeitstag oder ihr Wochenende? Arbeitstag. ஆக்சுவலி இங்கே ஹெட்டிங்லேயே என்ன கொடுத்துருக்காங்க, ஒர்க் டே ஆஸ் யூஷுவல். ஸோ அப்படின்னா ஒர்க் டே பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ ஒர்க் டே பற்றி எப்போ பேசுவாங்க, வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது தான் பேசிட்டு போகிறாங்க. ஓகே. ஸோ இப்போ சேம் ஆடியோ தான், இதில் எது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மார்க் பண்ணும். ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அது கரெக்ட் பண்ணும். ஓகேங்களா.
Heute Vormittag hat Tom keinen Stress. Richtig oder falsch? ம் சத்தமா சொல்லுங்க, எனக்கு கேட்க மாட்டேங்குது. Richtig. Okay. Tom muss am Nachmittag zur Bank gehen. அப்ப எப்போ போகணும்? am Nachmittag. ஓகே இருங்க. ஸோ ஓனே ஸ்ட்ரெஸ் இன்னைக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை அப்படின்ட்டாங்க. ட்ரூ. ஓகே. ஸோ என்ன டைம் எப்போ? நாக் மிச்சாகன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபோர் மிட்டாக்னா ஃபோர்நூன். ஸோ நாக் மிட்டாகில் ஃபோர் மிட்டாக். ம். So der Termin in der Bank dauert 2 Stunden சொல்லியிருக்காங்க. Richtig oder falsch? யார் ஃபால்ஸ்னு சொன்னது? ஸோ ஃபால்ஸாக இருந்தால் என்ன கரெக்ஷன்? அவங்க எவ்வளோ நேரம் சொன்னாங்க? eine. ஓகே, இங்கே 2 Stunden சொல்லியிருக்காங்க. ஆனால் eine Stunde அப்படின்னு இருக்காங்க. ஸோ 1 hour தான். ஸோ ஃபால்ஷ். இப்போ டாமோட ஒர்க் முடிஞ்சிச்சு. இப்போ யூலியாது. Julia muss zur Post gehen. Richtig oder falsch? Richtig. Okay. So um 14 muss Julia beim Chef sein. False. So என்ன டைம்? Funzane. So 14 and 15. So 15. அப்புறம் லாஸ்ட். So sie muss einen Bericht schreiben. என்னாச்சு? Richtig oder falsch? Richtig. Okay, super. Okay. Lesen Sie welche Satz welche. ஸோ இது எந்த இதுக்கு மேட்ச் ஆகும்னு போடணும். இங்கே கீழே இருக்கிற சென்டென்ஸ் வந்து மேலே இருக்கிற பிக்சர்ஸ்க்கு மேட்ச் பண்ணணும்.
ஓஹின். ஓஹின் அப்படின்னா எந்த இடத்துக்கு போறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஓஹின். கேஸ் டு. வேர் ஆர் யூ கோயிங் டு? வேர் டு. ஓகேங்களா? ஓன்னா எங்க, வேர். ஓஹர்னா வேர் ஃப்ரம், எங்க இருந்து. புரியுதா? ஸோ இந்த am nachmittag geht Julia zum Chef. ஸோ இது எந்த பிக்சர்? Am Nachmittag geht Julia zum Chef. B. ஸோ போறாங்க. ஓகே, B. Tom kommt aus der Bank und trifft Julia so ein Zufall. எது சியா? E. Okay. Tom comes from the bank and meets Julia. What a coincidence. So ein Zufall na coincidence. Okay, function nur ist Julia beim Chef. Der Termin ist wichtig. D. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பி வந்து ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அப்புறம் செகண்ட் வந்து இ. டி தேர்ட் வந்து டி. ஓகேவா? நெக்ஸ்ட். டாம் கேட் heute schon 9 Uhr zur Bank. A. Das Gespräch in der Bank dauert eine Stunde. ரெண்டு பிக்சர் தான் இருக்கு. சி. Julia kommt vom Chef und trifft Tom. F. ஸோ யூலியா கம்ஸ் ஃப்ரம் பாஸ், மீட் பண்ணிட்டு வராங்க, டாமை மீட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் நான் ஆல்ரெடி ஒரு ப்ரிப்போசிஷன் சொன்னேன் இல்லைங்களா, மிட் வந்தால் டாட்டிவ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போது இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் கூட வந்துச்சுன்னா ஜூ, பை, ஹவுஸ், ஃபான், இன். ஸோ இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் வந்தாலுமே நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்? டாட்டிவ் கேஸ் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ டாட்டிவ் கேஸ் அப்படின்னா ஜூனா டு, TO2. பைனா அட். ஹவுஸ்னா ஃப்ரம் இல்ல அவுட் ஆஃப். மோஸ்ட்லி ஃப்ரம் சொல்வாங்க. ஹவுஸ். Ich komme aus Indien. I am coming from India. ஃபான் கூட ஃப்ரம் தான். ஆனா இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நான் என்னன்னு சொல்றேன். இன்னுனா இங்கிலீஷ்ல இன்னு சொல்றேன் இல்லைங்களா, அதுதான். இந்த ஹவுஸ், இந்த பேங்க், அந்த இன் தான். எழுதிட்டீங்களா? ஓகே. இதுல சில ஷார்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கு, அது எப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜூ வேர்ட் யூஸ் பண்ணணும்னு நினைச்சுக்கோங்க. அவங்க பாஸை மீட் பண்ண போறாங்க அப்படின்னா she get zoo, she goes to the boss. இங்கிலீஷ்ல புரிஞ்சதுங்களா? she goes to the boss. இந்த to the அப்படின்னு ரெண்டுமே ஒன்னா சேர்த்து ஷார்ட் ஃபார்மா ஜூம். ஆமா. மேஸ்குலினுக்கு வந்து என்ன சொல்லுவோம்? டேம் தானே சொல்லுவோம். மேஸ்குலினுக்கு நாய்ட் ரூம்க்கு டேம் தானே டாட்டிவ்ல. ஜூ டேம் வந்து ஷார்ட் ஃபார்ம் ஜூம். ஒருவேளை உங்களுக்கு ஷார்ட் ஃபார்ம்ல உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கு, எனக்கு இது ஷார்ட் ஃபார்மா இல்லையான்னு தெரியலன்னா நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணியே எழுதிடலாம். அதுல எந்த தப்புமே இல்லை. சரிங்களா? இதுவே வந்து ஃபீமேல் பாஸ் கிட்ட போறாங்க அப்படின்னா ஜூ டெர், ஃபெமினினுக்கு டெர் இல்லைங்களா, ஜூ டெர் ரெண்டுமே சேர்த்தா ஜூவர், செஃபின்.
ஓகேவா? அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போறாங்க அப்படின்னா ஜூ டேன் ஃப்ரைண்ட், இதுக்கு ஷார்ட் ஃபார்மே இல்ல பாருங்க. ஜூ டேன் கடைசியில என்ன ஆட் பண்ணோம்? ஃப்ரைண்டன். ஸோ எல்லாத்துக்குமே ஷார்ட் ஃபார்ம்ஸ் இருக்காது, சிலதுக்கு இருக்கு சிலதுக்கு இல்லை. அதே மாதிரி பை யூஸ் பண்ணா அந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா she is at the boss. அப்படி பை பிளஸ் நேம் பைம். ஆமா, அது ஃபீமேல்னா she is by der chefin, no short form. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கிறாங்கன்னா sie ist by den Freunden. house, ஹவுஸ்னா ஃப்ரம். she comes from the house, வீட்ல இருந்து வராங்க இல்ல ஒரு ஊர்ல இருந்து வராங்க அப்படின்னு யூஸ் பண்ணும்போது house யூஸ் பண்ணணும், AUS. சரிங்களா? ஏதா ஊர்ல இருந்து வராங்க இல்ல ஏதா பில்டிங்ல இருந்து வெளியில வராங்க, பேங்க்ல இருந்து வெளியில வராங்க, சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வெளியில வராங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன யூஸ் பண்ணணும்? ஹவுஸ் யூஸ் பண்ணணும். டர் பேங்க். ஆமா ஆமா, சரிங்களா? ஆனா ஃபான் கூட ஃப்ரம் தான். ஃபான் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா இப்போ பாஸை மீட் பண்ணிட்டு வராங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிட்டு வராங்க, she comes from the boss அப்படின்னு சொல்லும்போது she comes from dem chef. from demக்கு ஷார்ட் ஃபார்ம் ஃபார்ம். பர்சன்ஸ் அந்த மாதிரி மீட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா ஃபான் யூஸ் பண்ணும். ஏதா ஒரு ஏரியா இல்ல ஏதா ஒரு பில்டிங் அதுல இருந்து வெளியில வராங்க அப்படின்னா ஹவுஸ் யூஸ் பண்ணும். இது வந்து ஏதா பர்சன்ஸை மீட் பண்ணிட்டு வராங்க அந்த மாதிரி சொல்லுங்க ஃபான் யூஸ் பண்ணும். ரெண்டுமே ஒரே மீனிங் தான், ஃப்ரம். அப்புறம் இன், she is in the house, she is in dem houseக்கு வந்து im house. பேங்க்ல இருக்கிறாங்கன்னா she is in der bank, இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் இல்ல. she is in supermarket, சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிறாங்க இல்ல மார்க்கெட்ல இருக்கிறாங்க அப்படின்னா im யூஸ் பண்ணுவோம். in dem தான் im. நோட் பண்ணிட்டீங்களா? இது மேல இருக்கிறது கூட நோட் பண்ணிட்டீங்களா? ஜூ இதெல்லாம் நோட் பண்ணியாச்சா சொல்லுங்க. நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணியாச்சா சொல்லுங்க.
ஓகே. ஸோ எதுக்கெல்லாம் ஷார்ட் ஃபார்ம் இருக்கு பாருங்க. ஜூ டேவில், ஜூ டேம், பை டேம், ஃபான் டேம், இன் டேம். ஸோ இதுக்கு எல்லாமே தான் ஷார்ட் ஃபார்ம் இருக்கு. ஓகே. ஸோ இது எப்படி மாத்துறீங்கன்னு பார்க்கலாம். இது வந்து ஹாய்ச்சே ஃபார்மேட்டாக எது அண்டர்லைன் பண்ணியிருக்காங்களோ அதுதான் அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஹாய்ச்சே ஃபார்மேட்டாக ஒன்று இது வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் வேர்டு அப்படின்னு கன்சிடர் பண்ணாலும் ஸோ செகண்ட் பிளேஸ்ல என்ன வரும்? ஜைன் வேர்பு இல்லை ஹாபன் வேர்பு இல்லை அதர் ஆக்ஷன் வேர்ப்ஸ் வரும். கரெக்டா? செகண்ட் பிளேஸ்ல என்னமா வரும்? இதை பாருங்க. இஷ் கே ஹே செகண்ட் பிளேஸ்ல வேர்ப் வந்திருக்கா? இஷ் காம. அப்ப செகண்ட் பிளேஸ்ல இஷ் வார். வார்னா ஜைன் வேர்ப். இந்த ஜைன் வேர்ப் இருக்கு இல்லைங்களா, அதுதான் ஜைன். ஐ வாஸ் அப்படின்னு சொல்றதுக்கு இங்க வந்து பின். நான் வந்து இன்னைக்கு ஃபார்மேட்டாக வந்து டாக்டர் கிட்ட இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு இஷ் ஹாய்டே ஃபார்மேட்டாக பின். இந்த ஜைனுக்கு பதிலாக பின் சொல்லணும். இஷ் வந்தா பின். ஞாபகம் இருக்கா? இஷ் பின் டு பிஸ்ட். அதுதான். ஸோ இஷ் போட்டுட்டு இங்க ஜைன் கொடுத்தாங்கன்னாலே என்ன போடணும்? பின். ஸோ ஹாய்டே ஃபார்மேட்டாக அப்போனா செகண்ட் பிளேஸ்ல இது வந்துடணும், பின். அப்புறம் தான் இஷ். ஓகேங்களா? ஸோ இதுவே இஷ்ல இருந்து ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா இஷ் பின் ஹாய்டே ஃபார்மேட்டாக. ஆமா. ஸோ இதுல இருந்து ஆரம்பிச்சதுனால ஹாய்டே ஃபார்மேட்டாக பின் இஷ் பை கொடுத்துருக்காங்க. டர் ஜானாட்ஸ். டர்ன்றது என்னவா மாறும்? டாட்டிவ்ல நான் யோசிக்க கூடாது. ரெண்டே ரெண்டு தான். இங்க பாருங்க. டேரு தஸ் வந்து டேம். புரியுதுங்களா? ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. நீங்க கன்ஃபியூஸே ஆக வேணாம். டேரு இல்ல தஸ் என்னவா மாறுது? டாட்டிவ் வந்தா டேம்னு மாறுது. டி வந்து டேரா மாறுது. இந்த டி வந்து ப்ளூரல் டி வந்து டேனா மாறுது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஞாபகம் வச்சுட்டா இது ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி தான். ஏன்னா இதோட எண்டிங் தான் இதுல வரும். ஐனம், ஐனம், ஐனர். இங்க எதுவுமே வராது. ஓகேங்களா? சோ இங்க டேர்ன்றது என்னவா மாறுது? டெம். சோ பை டெம் ஜானாட்ஸ். சோ பை டெம்க்கு என்ன ஷார்ட் ஃபார்ம்? பைம். பைம். So by plus dem என்ன short form? Bime. ஆமா. So heute Vormittag bin ich beim Zahnarzt. நோட் பண்ணிட்டீங்களா? எழுதிட்டீங்களா? அடுத்து வராங்க. done. done செகண்ட் பிளேஸ்ல என்ன வரும்? இஷ் தேர்ட் பிளேஸ்ல வரும். செகண்ட் பிளேஸ்ல verb வரணும்னு சொல்லியிருக்கேன். verb. fahre. dann fahre ich zoo கொடுத்திருக்காங்க. das Büro. dasன்றது என்னவா மாறும்? dasன்றது dem. zoo dem bureau. so zoo dem என்னவா மாறுதுங்க? short form zoom. dann fahre ich zum Büro. next dot. செகண்ட் பிளேஸ்ல என்ன வரும்? gehe. gehen ஃபுல்லா போடக்கூடாது. இஷ் வந்திருந்தாலே ஈல முடிச்சிடும்.
dort gehe ich gleich zu d என்றது என்னவா மாறுது der zu der Chefin zu der க்கு என்ன ஷார்ட் ஃபார்ம் zur சூப்பர் அடுத்தது 17 Uhr இஷ் வந்திருக்கு komme ich aus die Firma என்னவா வரும் der aus der Firma so இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் இல்ல aus der Firma okay am Abend fahre ich Freunde என்றது plural zu Freunden ஆமா so den யூஸ் பண்ணோம்னா ஒருவேளை den ஆர்டிகல் யூஸ் பண்ணோம்னா zu den Freunden ஆமா ஷார்ட் ஃபார்ம் இல்ல அதுக்கப்புறம் wir essen zusammen ஆக்சுவலி in der இங்க கொடுக்கல ஆக்சுவலி தஸ்ன்றது என்னவா மாறுது இங்க கொடுத்துருக்காங்க டெம்ன்றது வந்து என்ன ஷார்ட் ஃபார்ம் இன் பிளஸ் டெம் இம் ரெஸ்டாரண்ட் ஓகேவா புரிஞ்சுதா ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி நீங்க எழுதணும் இந்த சென்டென்ஸ் ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி சரிங்களா ட்ரை பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க பார்க்கலாம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறேன் ஓஹின் கேஸ் டு எங்க போறேன் ஐ அம் கோயிங் டு தி சூப்பர் மார்க்கெட் ஓ வாஸ் டு எங்க இருந்த ஐ இஷ் வார் பை மார்ச் ஐ வாஸ் அட் த டாக்டர் ஓஹர் காம்ஸ் டு டு எங்கிருந்து வர இஷ் காமே ஹவுஸ் டெம் பியூரோ ஸோ 3 கேள்வி கேட்டுட்டு 3த்துக்கும் ஆன்சர் இந்த மாதிரி இந்த வேர்ட்ஸை வச்சு நீங்க எழுதணும் சரிங்களா ட்ரை பண்ணுங்க எனக்கு முடிஞ்ச வரைக்கும் வாட்ஸ்அப்ல ட்ரை பண்ணி அனுப்புங்க ஓகே